நம்முடைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப் யூஸ் பண்ணுறாரு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 15S-FQ5XXX. ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா i5ல 12th ஜென்னு, ரேம் வந்து 8GB, ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500GB. இப்போ இந்த லேப்டாப் இருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஹோம் 64 பிட்டு. கஸ்டமர்கிட்ட கேட்டேன், சொல்லுங்கள் சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அவர் சொன்னது என்னென்னா, சார் லேப்டாப் ஹேங் ஆகுது, திடீர்னு ஸ்டக் ஆகுது, அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது அப்படியே நின்றுது, ஃப்ரீஸ் ஆயிடுது, அப்புறம் ஸ்லோவாக இருக்குதுங்க சார், திடீர்னு லேப்டாப்போட டிஸ்பிளே ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எப்போ இருந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு, சார் நாங்கள் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், புதுசாக பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம், அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் போட்டதுலேருந்து எனக்கு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படிங்களாங்க சார், அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க சார். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருந்த லேப்டாப்பில் திடீர்னு பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஏன்னா பில்லிங் சாஃப்ட்வேரில் SQL டேட்டா பேஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ .NET ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது லேப்டாப் வந்து ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, விண்டோஸ் 11 வேண்டாங்க சார், விண்டோஸ் 10 வந்து உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரு மற்ற சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்பீடாகும். இந்த மாதிரியான ஃப்ரீஸ் ஆகிற கம்ப்ளைண்ட்டு, ஹேங் ஆகிற கம்ப்ளைண்ட்டு, ஸ்டக் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் இருக்காதுங்க அப்படின்னு. சரிங்க சார், விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, விண்டோஸ் 10 ஓஎஸை இவருடைய லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போது நமக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட ISO ஃபைல், ஓகேங்களா, விண்டோஸ் 10 ஓஎஸோட ISO ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. பூட்டிங்க்கு வந்து நான் பெரும்பாலும் பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபஸ் அப்படிங்கிறத நான் பெரும்பாலும் பயன்படுத்துவேன். நானும் இல்லை, நிறைய சர்வீஸ் இன்ஜினியர் ரூஃபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8GB பென்ட்ரைவ் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிற லேப்டாப் வச்சே பண்ண முடியாது. அனதர் ஒன் லேப்டாப் இல்லைன்னா பிசி வந்து நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா. அனதர் ஒன் லேப்டாப்பு அப்படி இல்லைன்னா ஒரு டெஸ்க்டாப் வந்து தேவைப்படும். டெஸ்க்டாப்னால் ஒன்றும் கிடையாது, பிசி தான், ஓகேங்களா. இதெல்லாமே நம்மக்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம முதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னா, பென்ட்ரைவில் வந்து ஓஎஸை பூட் பண்ணிடலாம். பென்ட்ரைவில் ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, பென்ட்ரைவை இந்த அனதர் ஒன் லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும், ஓகேங்களா. இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்முடைய பூட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, ரூஃபஸு, அந்த பூட்டிங் சாஃப்ட்வேரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ரூஃபஸ் அப்படிங்கிற பூட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே டிவைஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்முடைய பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். நம்முடைய பென்ட்ரைவ் நேமை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்த பூட் செலெக்ஷனுக்கு கீழே அப்படியே நேராக பார்த்துட்டு இந்த கடைசிக்கு வந்தீங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோஸ் 10ஓட ISO ஃபைலை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அங்கே போயிட்டு அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் என்ன ஆகுன்னா, இந்த பூட் செலெக்ஷன் அப்படிங்கிற கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறமா பார்ட்டிஷன் சீம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வந்து ஜிபிடியாக இருந்ததுன்னா ஜிபிடி கொடுங்க, எம்பிஆர் இருந்தால் எம்பிஆர் கொடுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மை கம்ப்யூட்டர் ஐக்கான் மேலே லைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விண்டோ வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சின்ன கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து காமிக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வேல்யூம் கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்டைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய லேப்டாப் ஜிபிடியா எம்பிஆரா அப்படிங்கிறது காமிச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபிடி காமிக்குது, அதனால் நான் ஜிபிடி கொடுத்துக்கிறேன். எம்பிஆர் காமிச்சுன்னா எம்பிஆர் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய பென்ட்ரைவை நான் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரியான ஓஎஸோட ஃபைல் பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறதே காமிக்கும். இது 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% முடிஞ்சதுக்கப்புறமா திஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பென்ட்ரைவை
இப்போ நம்ம எந்த லேப்டாப்புக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பை ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பென்ட்ரைவை யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பூட் மெனு போகிறக்கான ஒரு கீ இருக்குது. ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் பூட் மெனு கீ போகிற மாதிரியான ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். லெனோவோ லேப்டாப்பாக இருந்ததுன்னா F12 வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெனு கீயாக இருக்கும். ஹெச்பியாக இருந்ததுன்னா F9 வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெனு கீயாக இருக்கும். உங்களுடைய லேப்டாப் என்ன பிராண்டோ அதுக்கு தகுந்த மாதிரியான கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீ தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுடைய லேப்டாப்புக்கு எந்த பிராண்டோ என்ன மாடலோ அதுக்கான கீயை நான் சென்ட் பண்ணுறேன். அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் நேம் காமிக்கும். உங்களுடைய பென்ட்ரைவோட நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுன்னா பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஓஎஸ் என்ன ஆகுன்னா உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கேட்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறது லேப்டாப் கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணட்டுமா வேண்டாமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் நிறைய ட்ரைவ்ஸ் வச்சுருப்போம். அது எந்த ட்ரைவில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாமே கேட்கும். இதெல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமா ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 20 ஒரு 35 மினிட்ஸ் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் லேப்டாப்பை ஆஃப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. சார்ஜரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இடையில லேப்டாப் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். என்னடா லேப்டாப் ஆஃப் ஆகிடுச்சு ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறப்ப 1க்கு 3-4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட்டாக ஆகி முடித்ததுக்கப்புறமா லேப்டாப்போட டெஸ்க்டாப் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன நினச்சிக்கலான்னா ஓஎஸ் வந்து முழுமையாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் புதுசாக எந்த சாஃப்ட்வேர் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பில்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர்னால் யூஸ் பண்ணுங்கள். ஹேங் ஆகாது, ஸ்டக் ஆகாது, ஃப்ரீஸ் ஆகாது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஆகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இருக்காது. அதையும் மீறி உங்களுடைய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, மற்ற பிரச்சனைகள்லாம் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ரேம் அப்கிரேடு, ஹார்ட் டிஸ்க் அப்கிரேடு இந்த மாதிரியான அப்கிரேட் பண்ணுற விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகலை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட லேப்டாப் பழைய லேப்டாப்பா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன், இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியும் லேப்டாப் ஹேங் ஆகுது, ஸ்லோவாக இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது உங்கள் லேப்டாப்பில் எவ்வளோ ஜிபி ரேம் பயன்படுத்துகிறீங்க, எஸ்எஸ்டி போட்டிருக்கிறீங்களா அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து எல்லாமே அதிகமாக தான் இருக்குது ஆனால் லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா லேப்டாப் பழைய மாடல் லேப்டாப்பா இல்லை புதுசான லேப்டாப்பா அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த செலவுகளை பண்ணுறத யோசிங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு சின்ன விஷயத்தை பண்ணினேன், ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் போட்டதுனால ஸ்லோவாகிடுச்சு, எனக்கு வந்து லேப்டாப் ஹேங் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா முதல்ல ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அவங்களால பயன்படுத்த முடியலைன்னா ரேம் அப்கிரேடு, எஸ்எஸ்டி போட்டு கொடுப்போம். அதையும் தாண்டி அவங்களால பண்ண முடியல அப்படின்னா ஃபுல் சர்வீஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்போவுமே லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது, ஹேங் ஆகுதுன்னா ஓஎஸை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்கிரேட் பண்ணுறத செய்யுங்க. அப்கிரேட் செஞ்சும் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான லேப்டாப் வாங்க, பிசி பில்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரியான பிரச்சனை கண்டினியூ ஆகுது, என்னால் சரி பண்ண முடியல, எனக்கு உதவுங்க அப்படின்னா என்னுடைய அட்ரஸு கொரியர் கூட உங்கள் லேப்டாப்பையும் பிசியும் அனுப்பிச்சி விடுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். குறைஞ்ச சர்வீஸ் சார்ஜில் தான் நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.